வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலாகாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போது, ஒரு மணி சேவிங் விலாகுன்னு வச்சுக்கலாம். இந்த விலாகில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, சேவிங்ஸ் பற்றியும் இருக்கும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றியும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்மளோட மணி சேவிங் விலாகில் போகலாம். ஸோ என்னோடய எமர்ஜென்சி ஃபண்டு ஓட அப்டேட்டு, அதுக்கப்புறம் புதுசாக நான் ஒரு ஆக்சுவலாக ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட்ஸ் ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஃபிஷ் குழம்பு வீடியோ போடுங்க அப்படின்னு. நான் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸு நான் அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரேன், அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பற்றி கண்டினியூஸாக பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நாள் ஒரு 10 நாள் கண்டினியூஸாக நான் வீடியோவே போடலை. ரீசன் வந்து நெருங்கிய உறவினர் வந்து ஒருத்தவங்க டக்குன்னு வந்து இறந்துட்டாங்க. இன்னொன்று அம்மா வேறு கொஞ்சம் ரொம்பவே முடியாமல் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள டேக் கேர் பண்ணுற மாதிரி காலேஜுக்கு லீவ் போட்டு காலேஜ் ஒர்க் அந்த சைடு இதாகுது. ஒரு டெத் நியூஸை கேள்விப்படுறோம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபினான்ஷியல் கண்டிஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அதனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. மெயின் விஷயம் வந்து நான் ஸ்ட்ரெஸ் பஸ் பண்ணுறது, எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மள்கிட்ட இருக்கிறப்ப அது ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அமைதியான ஒரு இயற்கையான சூழ்நிலையில் போய் ஒரு ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணிடுவேன். மார்னிங் டைம், இந்த மார்னிங் டைமில் நம்ம வாக் பண்ணும் பொழுது ரொம்ப ஒரு கூலான என்விரான்மெண்ட் இருக்கும், அந்த அமைதியாக இருக்கும். அப்போ மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னாலே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இயற்கையை வந்து நம்ம கண்ணால் பார்த்துட்டு ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது முக்கால்வாசி ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை விட்டு போயிடும். கொஞ்சம் நேரம் மறப்போம். அந்த நம்ம மறக்கிற நேரம் நம்ம மைண்ட் வந்து தெளிவான ஒரு முடிவை வந்து எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் எப்போதுமே இருக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மனசை ஈடுபடுத்தும் பொழுது, ஒரு விஷயத்து மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவே வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு எண்டு இருக்குது. ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பிச்சிச்சுன்னா அதோட எண்டு பாயிண்ட்டும் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படி தான். நமக்கு வரிசையாக கஷ்டங்கள் வரும், இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நம்ம லைஃப்பில் கண்டினியூ ஆக போகிறதில்ல, என்றைக்கோ ஒரு நாள் முடிய போகுது அப்படிங்கிற அந்த எண்டு பாயிண்ட்டை நம்ம மைண்டில் கொண்டு வந்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம எந்த விஷயத்தினால நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியுது இல்லையா, அதை ஒவ்வொன்றையும் நான் சார்ட் அவுட் பண்ண பார்ப்பேன். முக்கியமாக பார்க்க போனால் கொஞ்சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏற்பட்டு எனக்கு எமர்ஜென்சிக்கு நான் சேர்த்து வச்ச பணம், உங்களுக்கே தெரியும், எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு விஷயம் நான் பண்ணியிருப்பேன். 6 மாத சம்பளத்தை நான் சேர்த்துட்டு வரேன், 1 லட்ச ரூபா வரைக்கும் நான் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு எய்மோடு சேர்த்துட்டு இருந்தேன் இல்லையா. அந்த அமௌண்ட் எல்லாம் ஒரு சில பர்சனல் கமிட்மெண்ட், ஒரு எமர்ஜென்சி செலவு வந்து அது அப்படி கரைஞ்சிருச்சு. ஓகே, அப்போ ஐயோ இப்போ என்னோடய எமர்ஜென்சி ஃபண்ட் போச்சு எனக்கு ஃபுல்லுமே அது காலி ஆகிடுச்சு அப்படின்னு நான் வந்து கவலைப்படுறத விட, என்னோட ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு அந்த ஃபண்டு யூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த நேரம் நான் யாருக்கிட்டே போய் கடன் நான் நிற்கலை, என்னோட கஷ்டத்தை அது போக்கியிருக்கு இல்லையா. அப்படிங்கிறப்ப நான் அதில் திருப்தி ஆகிக்கிட்டேன். ஓகே, எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம பில் பண்ணோம், பட் 1 lakh நான் சேர்த்து அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்தால் எமர்ஜென்சி தேவை வரப்பொழுது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்குள்ளாட்டியுமே எனக்கு 1 லட்சம் சேர்க்கறதுக்கு முன்னாடியுமே செலவாயிடுச்சு. நத்திங், எப்படியும் என்னுடைய கஷ்டத்தை அது தீர்த்துருச்சு இல்லையா. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனோட ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடுச்சு, அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, அந்த நேரம் ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு, இனி அமௌண்ட்டை வந்து மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் வந்து அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் வேணும், அதுக்கப்புறம் நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபேமிலியில் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நம்ம அது ஒவ்வொன்றையாக நம்ம சார்ட் அவுட் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஒவ்வொன்றையாக நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம். ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலைக்கே போக முடியாத சூழ்நிலை, வேலையே விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு. பட் ஆனால் அதில் உட்காந்து கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸோடு உட்காந்து பேசி, இதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இதை நம்ம இந்த வழியில் சார்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் ஒரு எல்லாருமே 4-5 பேரை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உட்காந்து பேசும்பொழுது நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு. நமக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டு யோசிக்கிறத விட
நம்மளுடைய சிச்சுவேஷனையும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க, அவங்களோட சிச்சுவேஷனும் தெரியப்படுத்துகிறப்போ ஒரு சொல்யூஷன் வந்து ஈஸியாகவே கிடச்சிச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபேமிலியாக கூடி பேசுகிறதுனால கூட ஸ்ட்ரெஸ் ஓவர் கம் ஆகிடும். இன்னொன்று நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வராங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களால தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணேன். முக்கியமாக நம்ம நம்பிக்கை வேணும். சில விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ஆனால் ஒரு சமயத்தில் நம்மளை விட்டு போயிடும். அந்த மாதிரி கண்டிப்பாக போகுங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்க்கையை எதிர்கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கவலைப்படுறதுனால எந்த விஷயமும் மாற போகிறது கிடையாது. இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம உட்காந்து பேசணும் அப்படின்னாலே பிரச்சனை வந்து பாதி தீர்ந்த மாதிரி தான். ஸோ அதுக்கான எக்ஸிக்யூஷன் பிளானில் நான் இருந்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணணும். அடுத்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அவங்களோட வெளியில் போயிட்டு அவங்களோட கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருக்கிறது மூலமாகவும் நம்மளால் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ எனிவேஸ் இதுதான் இந்த மாதிரி விஷயம், இப்படி தான் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணேன். அப்புறம் வந்து இன்னொரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பைக் கிடச்சிருச்சான்னு கேட்டிங்க. இன்னும் கிடைக்கல. இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். பட் இப்போ பைக் கிடைக்கலையா, பஸ்ஸு எந்தெந்த டைமிங் வருதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு இப்போ பழக ஆரம்பிச்சிட்டேன். அது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும், அதனால் நம்ம பஸ்ஸில் போக ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ பஸ் டைமிங்லாம் கொஞ்சம் ரெடி ஆகி செட் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் போயிட்டு வந்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து நம்பிக்கையாக சொன்னீங்க. கண்டிப்பாக எனக்குமே நம்பிக்கை இருக்குது. ஐ காட் மை பைக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாமே கரைஞ்சிருச்சு, ஜீரோவுக்கு வந்துருச்சு. ரீசன் வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டதுனால அந்த சேவிங்ஸ் அப்படியே போயிடுச்சு. அது ஒன்றும் நான் இப்போ கவலைப்படலை. இப்போ புதுசாக வந்து நான் ஒரு சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எமர்ஜென்சி ஃபண்டும் நான் சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த வந்து ஒரு ஆரஞ்சு கலர் உண்டியல் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்லாம் பண்ணி வரக்கூடிய காசை இதில் போடணும். ஆல்ரெடி பர்சனல் சேவிங்ஸ்க்காக நான் ஆல்ரெடி போயிட்டுருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ அதே மாதிரி இப்போ நிறையா விஷயங்கள் இப்போ வந்து யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பார்ட் அமௌண்ட் எடுத்து இதில் போடணும். இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் எனக்கு வருமானம் கிடைக்குதோ அதுலேருந்து ஒரு 10% இந்த உண்டியலில் நான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உண்டியல் வந்து நம்ம உடைக்க முடியாது இல்லையா, ரொம்ப மட்டும்தான் அதை உடைக்க முடியும். ஸோ அதனால் இதை ஒரு உண்டியலாக நான் வச்சுட்டு ஒரு புதுசாக ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த சேவிங்ஸ் வந்து எனக்கு எப்பப்பெல்லாம் வருமானம் வருதோ, இன்கம் கிடைக்கிற அன்னைக்கு அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு 5%ஓ 10%ஓ கிடைக்கிற அமௌண்ட்டை பொறுத்து இதில் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சிறு சேமிப்பு ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன். இல்லை சில்லறை காசுகள் சேமிப்பு, மணி சேவிங்ஸ் சேலஞ்சு, புது ரூபாய் நோட்டுகள், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அதனால் இந்த ஒரே உண்டியெல்லாம் எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதம் வந்து எல்லாத்தையும் ஒரே உண்டியலில் போட்டு லாஸ்ட்டாக 31ஆம் எண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மணி சேவிங்ஸ் சேலஞ்சில் எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டேன். சில்லற காசையும் இதில் போட ஆரம்பித்தேன், மணி சேவிங்ஸையும் இதிலே பண்ண சேலஞ்சும் இதிலே போட ஆரம்பித்தேன். புது ரூபாய் கிடைக்குதா இதிலே போடுன்னு சொல்லிவிட்டு இதில் போட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே சேவிங்ஸாக இப்போ போயிட்டுருக்கு. நிறைய நாள் பார்த்திங்கன்னா வரவு செலவு கணக்கே எழுதாமல் இருந்தேன். அதெல்லாம் ஒன்றா நனப்படுத்தி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். என்னென்ன செலவு பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாமே எழுதி கணக்கு முடிச்சாச்சு. இப்போதைக்கு சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தா இப்போ புதுசாக ஒரு சேவிங்ஸ் வந்து நான் ஒரு உண்டியல் வாங்கியிருக்கேன். அதை பற்றின அப்டேட் வந்து எப்படி அமௌண்ட் போட போகிறேங்கிறத நான் சொல்லிவிட்டேன். எனக்கு எப்போல்லாம் வருமானம் கிடைக்குதோ ஒரு குறிப்பிட்ட தொகை அதுலேருந்து எடுத்து இதில் போட போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அதனோட அப்டேட் நான் தனியாக கொடுக்குறேன். சிறு சேமிப்பு வீடியோட சேர்த்து நான் அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புது சேமிப்பு ஆரம்பித்தது வந்து பார்த்திங்க, அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் நான் லாஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடுச்சு. அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இப்போ பேலன்ஸை வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து திரும்பி ஆரம்பிக்கணும். எனக்கு ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்த உடனே நான் சொல்லுவேன் இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அது மாதிரி இப்போ எமர்ஜென்சி சேவிங்ஸ்க்கு ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அந்த எமர்ஜென்சி அமௌண்ட்டு நான் ஃபுல்லாக செலவாயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு 15,000 16,000 இருந்துச்சு. அந்த 16,000 இருக்கிறப்பவே ஒரு கொஞ்ச நாள் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டி ஆட்டோ டெபிட்டாக 500 ரூபா அந்த ஆர்டியில் போகிற மாதிரி அந்த எமர்ஜென்சி அக்கௌண்ட்லேயே வந்து ஒரு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஆர்டிக்கு போன அமௌண்ட்டு போன மாதம் வரைக்கும் அந்த ஆர்டிக்கு போன அமௌண்ட் வந்து அது அப்படியே ஆர்டியில் அப்படியே சேவ் ஆகிடுச்சு. மிச்ச அமௌண்ட்டெல்லாம் நான் சுத்தமாக எடுத்துட்டேன். ஸோ எகெயின் இந்த மாதத்துலேருந்து நான் 1000 ரூபா நான் போடுறேன் இல்லையா, அதுலேருந்து இந்த 500 ரூபா அதை எடுத்து அந்த ஆர்டி மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் அப்படியே பல்காக விழும். கிட்டத்தட்ட ஒரு
6000 சொச்ச ரூபாயோ 7000மோ கிட்ட எனக்கு அந்த அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வரும். ஏன்னா இப்போ இன்கேஸ் நான் இந்த ஆர்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா பல்காக சேர்த்து இந்த பல்க் அமௌண்ட்டோட இந்த 6000மும் செலவாயிடும். ஸோ எனிவேஸ் வந்து அது மிச்சம் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஸோ மாதம் ஒரு 1000 ரூபாய் இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு இப்போ நான் போட போகிறேன். எல்லா அப்டேட்ஸும் நெக்ஸ்ட் மந்தில் நான் சேவிங்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.